அதிகமாக நேசித்த நல்ல ஆண்டவரை இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் முழுவதுமே காத்து நடத்துகிற இந்த நிறுவைக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த சமூகத்துக்கு வருகிறோம், இதை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவதாமே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய், எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் முற்றமை காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் இருந்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த புதிய வார்த்தை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து புதிய காரியங்களை வாழ்க்கை செய்யும்படியாய், தொடர்ந்து நாங்கள் மூலம் நடக்கவும், உபவாச நாட்களில் அதிகமாய் உங்களை தேடவும், அதிகமாய் குறித்து வாசிக்கவும் தியானிக்கவும் கிருபைத்தார். மத்தியில் இருந்தே வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எழுதி நின்று பக்கம் 5 உள்ள இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 5, இயேசு என்ற திருநாமத்திற்கு. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமம் அது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற நாமத்தில் முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஜெபத்துகத்தில் பக்கம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். சபமரலாம், அமரப்படையலாம். இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, நாங்கள் பாடுகிறோம்.
மூன்றாம் பகுதி ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா இருதைகளையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பருவனமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவி ஏவுதலால் இரத்திலே சிலரை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். எந்த கால ஜெபம் பக்கம் 4. எந்த கால ஜெபம் செஞ்சுவிப்போம். பக்கம் 4. சர்வ வல்லமை உள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டியில் ஒன்றையும் பகையாதவர், தங்கள் பாவங்கள் நிமித்தம் மனசமப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் பக்கம் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. எந்த காலத்தில் முதலாம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம் நாம் சேர்ந்து வைப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தார். இது ஆவிக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி, நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல ரட்சிக்கும் இது வல்லமையை நாங்கள் அறியவும் கிருபை தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். இன்றைக்குரிய தியானம் சங்கீதம் 93ஆம் சங்கீதம், Psalm 93. Psalm 93 சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான கண்ணீரின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமான நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் ஆவியானவர் இந்த நாட்களை உங்களோடு பேசி வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். நாம் இன்று 93வது சங்கீதம் வந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த சிருஷ்டிப்பில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஒரு சிருஷ்டிகராக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், வாழ்க்கையில நம்ம ஒரு கஷ்டமான சூழல் போகும் பொழுது, வருத்தமான நேரத்தில் இருக்கும் பொழுது, இவ்வளோ உயர்ந்த ஆண்டவர் சிருஷ்டிகர் நம் வாழ்க்கையில் எப்படியாவது காணப்படுகிறார். அவர் சிருஷ்டிகர், அவர் படைத்தவர், அவர் எல்லாம் நடத்தி கொண்டு வராரு. சரி, எல்லாம் நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறார்? அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான நேரம் வரும் பொழுது நான் ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்கிறேன் என்று நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் படிக்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் சில நேரங்களில் நினைக்காத காரியங்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆண்டவர் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி வேதனைப்படுறேன், இந்த மாதிரி அழுது கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பாதை வாழ்க்கையில் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்துருச்சு, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க கேட்கிற கேள்விக்கு சங்கீதக்காரன் நமக்கு பதில் கொடுக்கிறார். முதலாவது அவர் சொல்றாரு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்ற மாதிரி தமிழ்ல பெரிய வார்த்தை. தமிழ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க, கர்த்தர் ரூல் பண்றார். கர்த்தர் தான், அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். அதை அவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னா அவர் தான் ராஜரீகம் பண்றாருன்னா அவர் தான் ஆட்சி செய்கிறார், அவர் தான் ராஜாவாக இருக்கிறார், அவர் தான் பெரியவராக இருக்கிறார்.
அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, கஷ்டமா சொல்லி கடந்து போகும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை மறந்து அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கை நடத்துறார். இந்த உலகத்தை நடத்துகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிற ஆண்டவர், என் வாழ்க்கையும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். என் வாழ்க்கையிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். என் வாழ்க்கையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. என் வாழ்க்கையில அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. வேத படிக்கையில் ஏன் சொன்னார்ல, உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் ஆண்டவர் தெரியும். இப்ப வயதாக நமக்கு தெரியுது எவ்வளவு முடி கீழே விழுது அப்படின்னு. முடி உழுவு நம்ம என்ன செய்வோம், கூட்டி தள்ளிடுவோம். கூட்டி தள்ளுமா அது யாரும் என்ன கேட்டு நீங்க எண்ணி பார்த்துருக்கீங்களா? வாட்டி விழுறப்ப எண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு முடி விழுந்துருச்சு, 2 முடி விழுந்துருச்சுன்னு. ஆனா ரொம்ப நாள் விழுது ஒரு பாடு, அதை பத்தி நமக்கு கவலையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் முடி விழுந்து கூட்டி தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த முடியை கூட ஆண்டு எண்ணி வச்சிருக்கிறார். நம்ம இப்போ ஆண்டவர் முடிதான் ஆண்டவர் இதெல்லாம் ஏன் எண்ணிக்கிட்டு அவர் அவ்வளோ ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அப்புறம் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார் டாக்டர். அப்ப நம்மள சும்மா அவர் விட்டுறல. உங்க வாழ்க்கையை விட்டுட்டு நீ பாட்டு வாழ்க்கையை பாரு அப்படி சொல்லாமல் நம்ம வாழ்க்கையிலும் அவர் ஆச்சரியம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் வல்லமை உள்ளவர். முதலாவதாக ராஜரீகம் பண்றாரு. இரண்டாவதாக அவர் பராக்கிரமம், அவ்வளோ வல்லமை உள்ளவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர். எப்பொழுதுமே அவர் வல்லமையில் இருக்கிறவர், எப்பொழுதுமே குளோரியில் இருக்கிறவர், எப்பொழுதுமே மகிமையில் இருக்கிறவர், எப்பொழுதுமே அவர் அணிந்து கொண்டிருக்கிறார்னா எப்போதுமே அப்படி இருக்கிறார். நான் சொன்னதான் அவர் மகிமை அடைவார் அப்படிலாம் இல்லை. அவர் மகிமையாய் இருக்கிறதுனால நான் அவர் ஆராதிக்கிறேன். அவர் உயர்ந்தவராய் இருக்கான ஆராதிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் படைத்தனால ஆராதிக்கிறேன். அவர் சிருஷ்டிகர், அவர் ஆண்டவர், அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சர்வ வல்லவர், அவர் பெரியவராக இருக்கிறாரு. அதனால் நான் என் மனசால நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், மனதார நான் ஆராதிக்கிறேன். அப்படின்னா இந்த ஆண்டவரை என் வாழ்க்கையில நான் எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறேன். நான் எல்லா நேரத்திலும் இந்த ஆண்டவர் எனக்கு அப்படி காணப்படுகிறாரா, அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அப்படி காணப்படுறாரு, மற்ற நேரம்லாம் அவரை குறித்து நம்ம கவலைப்படாமல் அவருக்கு நம்ம மேல கவலைகளை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ராஜரீகம் பண்றதுனால, ஆண்டவர் வல்லமை உள்ளதாய் மகிமை உள்ளதாய் இருப்பதனால பூச்சக்கரம் உலகம் அசியாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அது அசியாதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார். இந்த உலகத்தையும் அவர் தான் பொருட்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சின்ன சங்கீதம் தான். ஆனால் சங்கீதத்துல ஆண்டவர் குறித்து அவ்வளோ அழகாக அதை அனுபவித்து எழுதுவதை பார்க்கிறோம். சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீ அனாதியாக இருக்கிறீர். அவர் மட்டும்தான் ஆண்டவர், அவர் மட்டும்தான் ராஜரீகம் பண்றாரு, அவர் மட்டும்தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அது இன்னைக்கு நேரத்து உட்கார்ல, அது உலகம் உண்டான முதல் கொண்டு இல்லை, உலகம் உண்டாவதற்கு முன்னே நம்ம நினைக்காத நேரத்திலிருந்து அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். அவர் எப்ப வந்தாரு எப்ப போனான்னு தெரியாது. அவர் தான் ஆதியும் அந்தமா இருக்கிறாரு, ஆல்பா ஒமேகா அப்படி சொல்றாங்க. அவர் தான் எல்லாவற்றையும் ஆரம்பித்தவர். அவர் யாரும் உண்டாக்குனா, அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவர் எப்போதுமே அங்க இருக்கிறாரு. இந்த உலகத்தின் மேல ஆட்சி செய்கிறவர், உலகத்தை உண்டாக்கினவர் அவர் தான். அவர் மட்டும்தான் அனாதியாய், அவர் மட்டும்தான் அங்க ராஜாவாக தேவனாக ஆட்சி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அது பிற்பாடு வசனம் 3, 4 படிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் குறித்து அவர் பேசுறாரு. நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சல் எழும்பின, நதிகள் அலைக்கடி எழும்பின, திரளான தண்ணிகள் இறைச்சல் பார்ப்பிலும் சமுத்திரத்தை வலிமையான அலைகளை பார்ப்பிலும் கர்த்தர் உணர்த்தை வல்லமை உள்ளவர். இப்போ சொல்றாரு, கடலை கட்டுப்படுத்த முடியாது. கடல் நினைச்சா என்னவெல்லாம் செய்யலாம். மனுஷன் கடலை எப்பெல்லாம் மண்ணு கொட்டி கடலை மூட பார்க்கிறாங்களோ கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அப்ப கடல் நீங்க இப்ப நம்ம பார்க்கிற சாதாரண கடல் வேற. மோரை போனீங்கன்னா மோரைக்குள்ள நம்ம ஒரு அளவு தான் பார்க்கிறோம். ஆனா பெரிய பெரிய பெருங்கடல், பசிபிக் ஓஷன், இது மாதிரி பெரிய பெரிய கடல்லாம் போனீங்கன்னா, சீனா சாத்தான், இது மாதிரி பெரிய பெரிய கடல் போனீங்கன்னா அங்க அவ்வளோ ஆழமா இருக்கு. அங்க கப்பல்லாம் போகும்பொழுது சில நேரத்துல வீடு கட்டுவாங்க. கப்பல் போகும் பொழுது அதுக்குள்ள போகும்பொழுது அது அவ்வளோ ஒரு அப்படியே ஆத்திரமா அந்த அலைகள் புரள மாதிரி இருக்கும். அப்படியே அவ்வளோ ஆழமா இருக்கும், அவ்வளோ பயமா இருக்கும். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட ஆண்டவர் தான் அதை ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். நதிகள் எவ்வளவு எழும்பினாலும், இனச்சற்கு எழும்பினாலும், அலைத்திரண்டு எழும்பினாலும், எவ்வளவுதான் அது இஷ்ட போல அதை வேலை செஞ்சாலும், ஆனால் பார்க்கிறோம் ஆண்டவர்
அது மேல இருக்கிறார். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்திலேயே வல்லமை உள்ளவர். அப்ப இதான் பார்க்கும் பொழுது அடக்க முடியாததுன்னா கடலை அது சிங்கத்தை அடைக்கிடலாம், யானை மதம் படிச்ச யானையை அடைக்கிறாங்க, நெருப்பை கூட நம்ம அடைக்கிறோம். ஆனால் கடல், பெருங்கடல், இந்த கடல் அலைகளை நம்மளால அதட்டவே முடியாது, அடக்க முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமா வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை விட வல்லமை உள்ளவர், அதை விட பெரியவர், அதையும் அவரால் அடக்க முடியும். அதான் பார்க்கிறோம். யோபு படிக்கும் பொழுது நான் பார்க்கிறோம்ல, இந்த மாதிரி அலைகளை, கடல்களை அதட்டுகிற ஆண்டவர் கடல் மிருகங்களையும் அவர் கட்டிப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் செய்ய ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்ம இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வசனம் 5 உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமான நித்தியனாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய சாட்சிகள். வானத்தை பார்க்கும் பொழுது, மலையை பார்க்கும் பொழுது, சூரியனை பார்க்கும் பொழுது, சமுத்திரங்களை பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், ராஜ்யமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி ஆட்சி செய்கிறார், இந்த ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கையில வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார், இந்த ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தின் மூலியமாய் என் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, ஆண்டவருக்கு உண்மைகளை சொல்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இது காணப்படுகிறது என்பதை நாம் ஆண்டவர் பார்க்க வேண்டும். நான் நம் வாழ்க்கையை ஆண்டவர் பார்ப்போம், உள்ளத்தை ஆண்டவர் பார்ப்போம். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆட்சி செய்கிறாரு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆட்சி செய்கிறாரு, நம்ம ஆலயத்தை, நம்ம சமுதாயத்தை, எல்லாத்துக்கும் அவர் தான் பெரியவர். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். சின்ன சின்ன காரியம் மட்டுமல்ல, பெரிய பெரிய காலம் ஆண்டவர் கேளுங்க, அவர் கொடுப்பாரு. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால அவரை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அவர் அறிந்து கொள்ளும் பொழுது, இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்ம ஆராதிக்கணும். முதலாவது ஆராதிக்க வேண்டும், அவர் புகழ்ந்து நம்ம பேசணும், ஆராதிக்க நன்றி செலுத்தணும். இரண்டாவதாக அவர் இருப்பதை உணர்ந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என் வாழ்க்கையை முற்றுமாய் அர்ப்பணித்து அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு சாட்சியுள்ள என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆண்டவரை பார்க்கணும், மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாரு, இவரை ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கிறாரு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலையில ஆரம்பித்து பார்ப்போம். கண்டிப்பாக தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, நீ உயர்ந்தவராய் இருக்கிறீர், நீ சர்வ வல்லவர், நீ பெரிய காரியம் செய்கிறீர். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவர் நீர், உலகத்தை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் நீர், நீ விட்டு விலகாத ஆண்டவர் நீர், எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் நீர். உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். தொடர்ந்து அப்பா, நாங்கள் உங்களுடைய விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம், உண்மையே சார்ந்து கொண்டு வாழ்கிற பிள்ளையாக காணப்படும் வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுத நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் 3 பக்கம் 6 நாம் சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையிடத்தில் துவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறே வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திக்க வருவார். பசுத்த ஆவி விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பசுத்த சபையும் பசுத்தமானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், படிக்கலாம். நம் தேவனை நோக்கி பார்ப்போம், நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம் வாழ்க்கையை ராஜரிகம் பண்ணுகிறார், நம் வாழ்க்கையை ஆட்சி செய்கிற ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்மை முற்றுமாய் அவர் கருத்தில் அருமையும் ஒருமை அமைதியாக இருந்து நம்முடைய தேவைகள், நம்ம வேண்டுதல் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்.
அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு தேவையும் கடத்தில் வைக்கிறோம். அப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். வேத வசனத்தின்படி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தெரிவிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் தேவையை அறிந்திருக்கிறேன். எங்கள் வாயில் சொல் பிரபாகத்துக்கு முன்னே அது என்ன தேவை, என்ன கொடுக்க வேண்டும் என்று பரப்பிடாது அறிந்திருக்கிறேன். அப்படியாக ஆண்டவரை எங்கள் தேவையை அறிந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மையாய் நிரப்புகிறீர், நன்மையானதை கொடுக்கிறீர். எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறீர். வந்திருக்கிற அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம். இப்படியாக நேரம் கொடுத்து இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நாணத்தில் இருக்கும் பொழுதும் மற்ற வீட்டிலிருந்து மற்ற இடங்களிலிருந்து இதை பார்த்து ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த களத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே அவரை ஆசீர்வதிப்பீராக, அவர் தேவையை சந்திப்பீராக, அவர் ஜெபலை கேட்டு அற்புதம் அடையாளம் செய்வீராக. இந்த நாளில் அப்பா வாரத்தில் முதல் நாள் ஆரம்பித்திருக்கிறார். வேலைக்கு போன பிள்ளைகள், வீடு திரும்பி கொண்டிருக்கிறவர்கள், வீடு திரும்பினவர்கள், தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் கரத்தில் வைக்கிறோம். எல்லாருடைய சூழலையும் அறிந்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிறவர்கள், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியே சென்றவர்கள், பெரியவர்கள், சிறிய பிள்ளைகள் அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருடைய சமநிலை கேட்டு ஆண்டவர்கள் செய்கிறார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்துவீரார். ஒவ்வொரு நாளும் கண்ணி போல காத்துக் கொள்வீரார். ஆண்டவர் அதிசயம் வழிநடத்துகிற ஆண்டவர். இந்த உலகம் பூச்சட்டம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறதா அப்பா, அது உங்களுடைய கிருபை தான், உம்முடைய ராஜரிகம் தான். நீர் வல்லமை உள்ளவர், நீர் உன்னதமானவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நோக்கி நாங்கள் பார்த்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேவையை அனைத்தையும் எடுத்து தெரிவிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. எங்களுடைய மலேசியா நாடு, எங்களுடைய இந்த உலகம், எங்கள் திருமண்டலம், சபைகள், ஒவ்வொரு ஊழியக்காரிகள் அனைவரும் கருத்தில் வைக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தின் அகத்தின் அனைவரும் கருத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக. நன்றி அப்பா. ஒவ்வொருக்கு வேண்டிய சுகத்தை வளத்தை கொடுங்க. ஞான பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்படுத்துகிறாங்க அப்பா. அவருடைய தேவையை சந்திக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருகில் இருக்கிறீர். ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டு மருவத்தில் அழிச்சு வைத்து சொல்லியிருக்கிறீர். கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியம் செய்கிறீர். இதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நடத்துவீராக. ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறீர். நீரே எங்களை தொடர்ந்து ஆட்சி செய்கிறீர், வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். பக்கம் 12 பொதுவான பாவ அறிக்கை நாம் சேர்ந்து வைப்போம். மௌனம் வருடத்தில் போசிடவரிடத்தில் நாங்கள் அமைதியாக இருந்து நம் சொந்த பாவனை விட அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவை, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையான வேலை செய்ததினாலும் நலமான வேலை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய திருவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனசவப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவருடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமென். தமிழகத்துக்கு மனத்திருக்கிற யாவரையும் மன்னிக்கிற சிறந்த கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை நிலைநிறுத்தி நம்மை நித்திய கரையில் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை
எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுகிறே. ஆமென். நாம் எழுந்து நின்று பக்கம் 18 சிலுவையை பார்த்து சொல்கிற இந்த மறுமொழிகளை நாம் சேர்ந்து சொல்லுவோம், மாறி மாறி சொல்லுவோம். பக்கம் 18 பேஜ் 19 த பிளஸிங், ஆசீர்வாதம், சிலுவை நோக்கி சொல்கிற மறுமொழி வார்த்தை. நமது எல்லா பிரச்சனைகளையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். நமது எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செயல்களையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். நமது எல்லா நம்பிக்கைகளையும் உயிர்த்தெழுந்த தேவனிடம் சமர்ப்பிப்போம். அமருங்கள். மனவரையும் இயேசு கிறிஸ்தாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை ஆராதனை நடைபெறுகிறது, இரவு ஆராதனை நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்படி ஆலயத்தில் வர முடியல என்றால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும், அதில் கலந்து கொள்ளலாம். இப்போ பார்க்க முடியலாலும் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்லேயும் நம்ம அதை போடுவோம், யூடியூப்லையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, வந்து அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை நடத்தும் பொழுது எங்களை உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சுகத்தை கொடுப்பீராக. வருகிற ஜனங்களும் அதிகமாய் வெற்றி சேர்ந்து நன்மையான பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 8 விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாள். பக்கம் 8 விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாள். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விருப்பாயவர் செவியில் தோனி, விருப்பாயவர் செவியில் தோனி, இனிப்பாகுது வாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே, முசி பாருதலிலை தோற்கெல்லாம், முசி பாருதல் இலை தோற்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. தூயடையது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றார். பயங்கள் யாவும் இயேசுவென்றார். பரந்தோடி போகும் காயப்பட்ட இருதயத்தை
ஜெப நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசத்தில் அப்பா நடக்கும் பொழுது உபவாச நாட்களில் ஆண்டை பலப்படுத்துவீராக, எங்களை போஷிப்பீராக, எங்கள் ஆவின் உணவை ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் அனைவரையும் எங்கள் கரத்தில் வைக்கிறோம். இரவிலும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. 4 தினம் புதுக்கிருபை நிரப்பி எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை